நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஒரு சில மணித்துளிகள் நாம் முழந்தாள் படியிட்டு நமது தேவனாகிய நம் ஆண்டவரை மட்டுமே உற்று நோக்குவோம். அவரை மட்டுமே நாம் நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய நினைவில், நம்மளுடைய ஒவ்வொரு மணித்துளியும் அவரை மட்டுமே நாம் நினைத்து பார்ப்போம். அவருடைய வல்ல செயல்கள் ஒவ்வொன்றையும் நாம் ஒரு சில மணித்துளிகள் நாம் நினைத்து பார்ப்போம். நான் இன்று இப்படி இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என் தேவனாகிய ஆண்டவர் எனக்கு போட்ட பிச்சைதான். அவர் என்னை நலமாக வைத்திருக்கிறார் என்றால் அவர் எனக்கு கொடுத்த கிருபை. அவர் என்னை முழுமையாக ஆசீர்வதித்ததன் வழியாக தான் நான் இன்று இப்படி இருக்கின்றேன். அவரை மட்டுமே நாம் பார்ப்போம். அவர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் தினமும் ஒவ்வொரு மணித்துளியும் நாம் எப்பொழுதெல்லாம் வெளியே செல்கின்றோமோ, நாம் எப்பொழுதெல்லாம் சமையல் செய்து கொண்டிருக்கின்றோமோ, நாம் எப்பொழுதெல்லாம் வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோமோ, நாம் எப்பொழுதெல்லாம் வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோமோ, நாம் எப்பொழுதெல்லாம் ரோட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றோமோ, நாம் என்ன செய்தாலும் எது செய்தாலும் நம்மோடு கூட பயணிக்கின்றார். நம்மை அவருடைய திருக்கரங்களாலே பிடித்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். திருப்பாடல் நாம் வாசிக்கின்றோம், நம்முடைய கால்கள் கல்லின் மீது மோதாதபடிக்கு தன்னுடைய திரு தூதர்களை அனுப்பி நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து அவர் காத்து வருகின்றார். அவரை ஆராதிப்பதற்கு, அவரை போற்றி புகழ்வதற்கு, அவருக்கு நான் நன்றி சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா? அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்காகவும் ஒவ்வொரு அதிசயத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இவர் ஒருத்தர் மட்டும்தான் காரணமாக இருக்கின்றார். நான் அவரை ஆராதிப்பதற்கு, அவரை தொட்டு வணங்குவதற்கு, அவருக்கு நன்றி சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா? ஆண்டவரிடம் பல பேர் நலம் பெற்று சென்றார்கள். ஆனால் யாரும் திரும்பி வந்து நன்றி கூட சொல்லவில்லை. இந்த காலத்தில், இந்த நேரத்தில் நமக்கு நன்றி சொல்வதற்கு கூட நேரம் இல்லை. நாம் பல்வேறு விஷயங்களில் பிஸியாக இருக்கின்றோம். வேலை பார்க்கணும், படிக்கணும், டியூஷன் போகணும், ஸ்பெஷல் கிளாஸ், அது இதுன்னு நாம் ஆலயத்திற்கு வருவதற்கு கூட நேரம் இல்லாமல் நாம் ரொம்ப பிஸியாக சுற்றி கொண்டிருக்கின்றோம். மாதத்தின் முதல் வெள்ளி, இந்த வருடம் முடிய போகிறது. 10வது மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இன்னும் 2 மாதங்கள் தான் இந்த வருடம் முடிந்துவிடும். இந்த 10 மாதங்கள் நம்மை ஒரு தாய் அரவணைப்பது போல் அரவணைத்திருக்கின்றார்.
இந்த 10 மாதங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ தொல்லைகள், எவ்வளவோ வேதனைகள். ஆனால் ஒவ்வொரு மணித்துளியும் நம்மோடு கூட இருந்திருக்கின்றார். பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நாம் சிக்கியிருப்போம். என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருப்போம். நம் அனைவருக்கும் ஒளியாக நின்றவர் இவர் ஒருத்தர் மட்டும்தான். என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இல்லை, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நான் வழி தெரியாமல் இருந்தபோது, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு நிழலாக, எனக்கு ஒளியாக, எனக்கு ஒரு புதிய வாழ்வாக வாழ்வை கொடுத்தவர் இதோ இங்கு இருக்கின்றார். அவரை தொட்டு வணங்குவதற்கு, அவரை இரு கரங்களால் உயர்த்தி ஆராதிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனாம். நாம் அனைவரும் இப்பொழுது எழுந்து நின்று நமது இரு கரங்களையும் மட்டும் உயர்த்திய வண்ணமாறு ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை சத்தமாக அனைத்து நன்றி கலந்த உள்ளத்தோடு நாம் பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். 2 கரங்களையும் உயர்த்திய வண்ணமாறு. இந்த பாடல் அனைவருக்குமே தெரிந்த பாடல். எனவே சத்தமாக வாயை திறந்து 2 கரங்களையும் உயர்த்திய வண்ணமாறு நாம் பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன். இதோ அவரை ஆராதிப்பதற்காக நாம் இந்த நேரத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதோ இந்த போரூர் புனித சூசியப்பர் பங்கிலே அவரை ஆராதிப்பதற்காக சூசியப்பரின் துணையோடு நாம் கூடியிருக்கின்றோம். ஒரே குரலாக சத்தமாக வாயை திறந்து நாம் அவரை ஆராதிப்போம். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை நான் ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் ஒவ்வொரு நாளும் வல்ல செயல்களை நிறைவேற்றி கொண்டிருப்பவர் இவர் ஒருத்தர் மட்டும்தான். நான் எவ்வளவுதான் கெட்டவனாக கேடு கெட்டவனாக இருந்தாலும் எனக்கு நல்லவராக இருந்து என்னை நல்வழி நடத்தக்கூடியவர் இவர் ஒருத்தர் மட்டும்தான். நாம் அனைவரும் சேர்ந்து ஆராதிப்போமாக. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். வாயை திறந்து சத்தமா ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். பணிந்து குனிந்து தாழ்ச்சி நிறை உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். நாம் விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் வாசிக்கின்றோம். வானதூதர்கள் வந்து மண்டியிட்டு, இதோ தகப்பனே உமது முன்னிலையில் இதோ பல்வேறு நபர்கள் மண்டியிட்டு எங்கள் வேண்டுதல்களை உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். அனைவரும் உற்சாகமாக வாயை திறந்து சத்தமாக நாம் பாடுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன்.
நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். நாம் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள். நான் எந்த வார்த்தையினால் அவரை ஆராதிக்கின்றேன், எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன், எனது நன்றி கடனை இதோ இந்த ஆராதனையின் வழியாக தான் மட்டும்தான் என்னால் செலுத்த முடியும். ஆண்டவருக்கு வேறு எந்த வழியிலும் நம்மால் நமது நன்றி கடனை செலுத்த முடியாது. எனவே வாயை திறந்து சத்தமாக அனைவருக்கும் தெரிந்த பாடல் உற்சாகமாக ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு நாம் அவரை ஆராதிப்போம், ஸ்தோத்திர பலியோடு நாம் அவரை ஆராதிப்போம். இதோ இங்கு அவரை மட்டுமே நாடி அவருடைய பிரசன்னத்திற்காக மட்டுமே வந்திருக்கும் நம் ஒவ்வொருவரையும் இதோ இறைவன் தன்னுடைய திரு கரங்களினால் தொட்டு கொண்டிருக்கின்றார். அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நாம் எப்பொழுதெல்லாம் நன்றி கலந்த உள்ளத்தோடு அவரிடம் ஓடி வருகின்றோமோ நம் குறைகள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்து அவைகளை குணப்படுத்துகின்றார். நான் என்ன செய்தாலும் எது செய்தாலும் தடைக்கு மேல தடை. ஒரு நல்லது செய்யலாம் என்று சொல்லும் பொழுதுதான் பல்வேறு தடைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதோ அனைத்து தடைகளையும் உடைத்தெறியக்கூடியவர் நம் முன் நிற்கின்றார். அனைவரும் சத்தமாக அவரை ஆராதித்து பாடுவோம். கரங்களை உயர்த்தி தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர உற்சாகமாக வாயை திறந்து நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் வாயை திறந்து சத்தமாக அவரை ஆராதிக் கொண்டிருக்கிறீர்களோ நம் ஒவ்வொருவரையும் இதோ உன் முன் நின்று கொண்டிருக்கின்றார். உன் நெத்தியை தொட்டு தன்னுடைய திரு கரங்களினாலே உன்னை முழுமையாக தொட்டு கொண்டிருக்கின்றார். உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நோயிலிருந்தும் ஒவ்வொரு உடல் சுகத்திற்காகவும் அவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கின்றார். அனைத்து நோய்களிடமிருந்தும் உனக்கு அவர் நலம் கொடுக்கின்றார். சத்தமாக வாயை திறந்து சத்தமாக தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். சத்தமாக வாயை திறந்து சத்தமாக வாயை திறந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கின்றார். இதோ நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார். யாரெல்லாம் அவரை தேடி ஓடி வந்திருக்கிறீர்களோ ஒவ்வொருவரையும் அவர் தொடுகின்றார். அப்பா, இதோ என் பங்கு மக்கள் உம்மை தேடி ஓடி வந்திருக்கிறார்கள். ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, நீர் உமது வல்லமை அவருடைய குடும்பத்திலே நீர் காட்சியருளும் அப்பா. நீர் ஒருவரே எங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்து வழிநடத்துகின்றது அப்பா. ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவே, இயேசுவே நீர் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவே நீர் ஆசீர்வதியும். இயேசுவே நீர் ஆசீர்வதியும். இயேசுவே அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவே ஆசீர்வதியும். இயேசுவே, இயேசுவே. அனைவரும் அமர்வோம். அனைவரும் அவர்கள் இருக்கையில் அமருங்கள்.
கண்களை மூடிய வண்ணமாக கண்களை மூடி நமது கரங்களை நமது நெஞ்சோடு இணைத்து இதோ நமது அருகில் அவர் நின்று கொண்டிருக்கின்றார். அப்பா, நான் என்னை முழுவதுமாக உமக்கு கையளிக்கின்றேன். என்னை முழுவதுமாக உமக்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். அப்பா, இதோ என்னுடைய குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத பிரச்சனைகள், எனது உடலிலே பல்வேறு நோய் நொடிகள், மற்றவங்க கிட்ட சொன்னா சிரிப்பாங்கப்பா. அப்பா, நீர் என்னை தொடுமப்பா. நீர் எனக்கு சுகம் தருவீர், நீர் எனக்கு குணம் தருவீர் என்று உம்மை நோக்கி நான் ஓடி வருகின்றேன். அப்பா, என்னை நீர் பலப்படுத்தும் அப்பா. சாத்தான் என்னை சுத்தி வளைத்து கொண்டிருக்கிறது. கர்ஜிக்கும் சிங்கம் போல என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பா, தயவு செய்து என்னை நீர் வழி நடத்தும். இதோ பல்வேறு பிரச்சனைகள், சொல்ல முடியாத வேதனைகள், பிணி பிசாசு, நோய் நொடிகள், மனவேதனை, மன நெருக்கம், வருத்தம், வேதனை, சோதனை. அப்பா, ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து அப்பா, நீர் நினைத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ எனது குடும்பத்திலே கடன் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதப்பா. அப்பா, நீர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தருளும் அப்பா. இதோ எனது குடும்பத்திலே திருமணமாகாத பெண்கள், திருமணமாகாத ஆண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, தயவு செய்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தருளும் அப்பா. திருமணமாகியும் குழந்தை வரனில்லாமல் எவ்வளவோ தம்பதிகள் வேதனையில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, நீர் ஆசீர்வதியும் அப்பா. உமது ஆசீர் எங்களை வழிநடத்த வேண்டும். உமது ஆசீர் எங்களுக்கு நிறைவாக இருக்க வேண்டும். அப்பா, இருக்க சொந்த வீடு இல்லாம ஒவ்வொரு மாசமும் வேற வேற வீட்டுக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றேன். எலிவலை ஆனாலும் தனிவலை வேலை வேண்டும் என்பதற்கு இணங்க அப்பா, எனக்கென்று சொந்த வீடு கொடுத்தருளும் அப்பா. எங்கள் தேவைகளை நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே நீர் அறிந்திருக்கின்றீர். நீர் பூர்த்தி செய்தருளும் அப்பா. இதோ நாங்கள் உம்மை ஒரே குடும்பமாக, ஒரே பங்கு மக்களாக ஆசீர்வதித்தருளும் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உங்களை நாங்கள் மாட்சிப்படுத்துகின்றோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாட்சிப்படுத்தியருளும், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், ஒவ்வொரு முதல் புதன்கிழமையும் நாம் ஆலயத்திற்கு ஓடி வருகின்றோம். எதற்காக நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம்? என்ன காரணம்? ஆலயத்திற்கு வருவதற்கு என்ன நோக்கம்? எதுக்கு வரீங்க ஆலயத்திற்கு? எதுக்கு வரீங்கன்னு தெரியாமலே கோவிலுக்கு வரீங்க. வீட்டில் போர் அடிக்குது ஃபாதர், நாங்கள் பார்த்துட்டு இருந்த நாடகம்லாம் காலி ஆகிடுச்சு, இது முடிஞ்சிருச்சு, அதில் இருக்கிற எல்லா எபிசோடும் முடிஞ்சிருச்சு, பாரதி கண்ணம்மானா முடிஞ்சு போச்சு ஃபாதர், அதனால் அங்கே போர் அடிக்குது, கோவிலில் வந்து யாருக்கு அதையாவது பேசலாம், அதுக்கு தான் கோவிலுக்கு வரோமா? எதுக்கு கோவிலுக்கு வரோம்? கடவுளுக்கு நன்றி சொல்ல. கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். வேற எதற்காக நாம் கோவிலுக்கு வருகிறோம்? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாம் கோவிலுக்கு வருகின்றோம். ஆனால் பெறுகின்றோமா? பெறுறீங்களா? கொடுக்கிறாரா கடவுள்? எடுத்து வாசிங்க. எரேமியா எழுதிய புத்தகம்,
எரேமியா எழுதிய புத்தகம் 5:25. உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன. என்னது? என்ன சொல்றார் கடவுள்? உங்கள் குற்றங்கள், சத்தமா வாயை திறந்து, இவற்றையெல்லாம் தடுத்தன. அப்புறம் அடுத்த லைன், உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல், என்னது? நன்மை வராமல் இருக்க செய்தன. நாம் என்ன பண்ணுறோம்? டெய்லியும் பூசைக்கு போகிறோம், சரிங்களா? டெய்லியும் பூசைக்கு போயிடுறோம். டெய்லியும் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது ஓடி வந்து ஜெபமாலை சொல்கிறோம், ரொம்ப சந்தோஷம். செவ்வாய்க்கிழமையானா அந்தோனியருக்கு மாலை போட்டு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு உப்பு மிளகும் படித்து அப்புறம் முட்டி போட்டு அந்தோனியாரே அந்தோனியாரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? செவ்வாய்க்கிழமையானா அவர்கிட்ட ஓடி போய் நிற்கிறோம். புதன்கிழமையானா சூசியப்பருக்கு தேரை தூக்குறோம், பவனி போகிறோம், பூசை அட்டன் பண்ணுறோம், நவநாள் ஜெபம் சொல்கிறோம். வியாழக்கிழமையானா குழந்தை இயேசு கோயிலுக்கு ஓடி ஓடி போகிறோம். வெள்ளிக்கிழமையானா திருதி ஆண்டவருக்கு என்ன பண்ணுறோம்? திருதி ஆண்டவருக்கு அவரை பார்க்குறதுக்கு ஓடி போகிறோம். சனிக்கிழமையானா மாதாவை பார்க்குறதுக்கு ஓடி போகிறோம். சண்டே ஆனால் சாபாத் டே, ஓய்வு நாள், வீட்டில் கமுந்தடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? இது எல்லாமே செய்கிறோமா இல்லையா? நானும் தான் செய்கிறேன். டெய்லியும் பூசைக்கு வர வழியில் வந்து ஆகணும், இல்லைனா பெரிய ஃபர் என்னை போட்டு தள்ளுறாரு. ஆமாவா இல்லையா? பூசைக்கு வரலன்னா பிஷப் என்ன பண்ணுறாரு? நீ பூசையை வைக்க மாட்டேற, எதுக்கு நீ ஃபாதர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? வெளியே அனுப்பி விட்டுருவார். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய கடமைகளை சரிவர செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அப்படி இருந்தும் உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன. நீங்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு நன்மை வராமல் என்ன பண்ணுறது? நன்மை வராமல், இறைவனின் ஆசீர்வாதம் பெறாமல் அது நமக்கு தடுத்து விட்டன. அப்படி என்றால் நான் செய்யக்கூடிய காரியங்கள், நான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் அது நடக்கவே மாட்டுக்குது. நானும் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம், பேர குழந்தைய பார்த்துடலாம், பேர குழந்தைக்கு மொட்டையை போட்டுடலாம், சந்தனத்தை பூசிடலாம், காதை குத்திடலான்னு பார்க்குறேன். ஆனால் அமையவே மாட்டுக்குது ஃபாதர். 7 பொத்தமும் கரெக்டாக இருக்குது, ஏதாவது ஒன்று இடிச்சிட்டே இருக்குது ஃபாதர். ஆமாவா இல்லையா? நடக்குதா இல்லையா? நானும் வீடு கட்டிடலாம், இடத்த வாங்கிடலான்னு சொல்லிட்டு காசு சேர்த்து வைக்கிறேன். காசு சேர்த்து வைக்க வைக்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. காசு சைடில் போகிறது எனக்கு தெரியவே இல்லை ஃபாதர். நான் ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் செய்ய போகும் பொழுது தான் என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு முட்டுக்கல் மாதிரி வந்து தடையாக நிற்கும். மாதத்தில் 31 நாள் 30 நாளும் நல்லா தான் இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஆனால் மட்டும்தான் இந்த கோல்டு எங்கே இருந்து தான் வருமோ தெரியாது, வந்துடும். மூக்கெல்லாம் அடைச்சிக்கும், பேச முடியாது, தொண்டையெல்லாம் கரன்னு இருக்கும். ஏன் இந்த தடைகள் நமக்கு? நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு தடையாக இருக்கின்றது. அதனால தான் எரேமியா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் செய்த குற்றங்கள், நீங்கள் செய்த பாவங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன. எனவே நாம் செய்யக்கூடிய 4 தவறுகள் ஒவ்வொருத்தரும் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், நானும் சேர்த்து தான், சரிங்களா? நானும் இந்த தவறை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். சின்ன ஃபாதர் ஒன்று விதி விலக்கு அல்ல. சின்ன ஃபாதரும் கேடு கெட்டவர், அவரும் எல்லா தப்பும் செய்ய தான் செய்வார். நான் சொல்லனாலும் நீங்கள் அதை சொல்லியிருப்பீங்க ஆல்ரெடி. அதனால் நாம் எல்லோருமே இந்த 4 தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். நாங்கள் ஒரு தியானத்திற்கு போயிருந்தோம். அப்போ இந்த ஃபாதர் இதை சொன்னார், சரிங்களா? அதை சொன்னார். சரி, என்னுடைய மக்களுக்கும் இது பயன்படும் என்று எண்ணி நான் இதை உங்களுக்காக, சரிங்களா? 4 தவறுகள். முதலாவது தவறு நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள், சரிங்களா? எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 58. திருப்பாடல் 58. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
சரிங்களா? அடிக்கடி எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 58:4. ஒருத்தர் வாசிங்கம்மா. அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நஞ்சு போன்றது. அப்புறம் செவிட்டு விரியன் தன் காதை அடைத்து கொள்வது போல அவர்களும் தங்களை செவிடாக்கி கொள்கிறார்கள். எனது அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நச்சு போன்றது. நஞ்சுனா என்னது? என்னது? விஷனா என்னது? விஷனா என்னது? பாய்சன், அது தெரியும் எங்களுக்கு. என்னது விஷனா? என்னது விஷனா என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? சின்ன ஃபாதர் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு நீங்கள் ஆப்போசிட்டில் வரீங்க. சோஸ்திரம் ஃபாதர், நல்லா இருக்கீங்களா? நான் போனதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லுவீங்க? இவன் இருக்கிறானே, இவன் சரியான திட்டிருக்கிறீங்களா இல்லையா? என்ன இல்லை, இங்கே பொதுவாக சின்ன ஃபாதர், நான் என்ன சொல்லலை, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாதரை பார்த்தோன்னே குட் மார்னிங் ஃபாதர். அவர் போனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவான்? இவர் இருக்கிறாரு, இவர் வந்து சரியான உம்மனா மூஞ்சி, சிடு மூஞ்சி, சொல்லிருக்கோமா இல்லையா? எப்போ பார்த்தாலும் நாய் மாதிரி வல்லுன்னு இருப்பார், சொல்கிறோமா இல்லையா? சின்ன ஃபாதர் ஆஃபீஸ் போனாலே உட்கார கூட வைக்க மாட்டார், திமிராக பேசுவார். இது வந்து நீங்கள் செய்யலை, இதுனா விஷம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், புரிதுங்களா? விஷம் என்றால் என்ன? இதுதான் விஷம். உள்ளொன்று வைத்து சொல்லுங்க, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதுதான் விஷத்தன்மை. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, நம்மளுடைய வீட்டுக்காரோடைய அம்மா அப்பானா ஊர்லேருந்து வருவாங்க. வந்தோடனே என்ன பண்ணுவோம்? வாங்க மாமி, வாங்க அத்தை. அப்புறம் கிச்சனில் போனோடனே பாத்திரம் என்ன நடக்கும்? டமால் டிமில்னு சத்தம் வரும். இதெல்லாம் என்ன அர்த்தம்? விஷன்றது அர்த்தம். இதுதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது தான் விஷத்தன்மை. இந்த விஷம் என்பது நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்குள்ளவும் இருக்குது, எனக்கும் இருக்குது. நீங்கள் வருவீங்க, பேசும்போது சரிங்கம்மா, ஓகேம்மா, நீங்கள் போனதுக்கப்புறம் இது இருக்குது, இது என்ன ஆட்டம் ஆடுது. எனவே நாம் ஒவ்வொருவருமே இந்த தவறை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். மனசு ஃபுல்லாக விஷம் இருந்தால் என்ன நடக்கும்? செவிட்டு விரியன் தன் காதை அடைத்து கொள்வது போல நாமும் நம்மளுடைய காதை என்ன பண்ணுவோம்? அடைத்து கொள்வோம். காதை அடைத்து விட்டால் எதுவுமே கேட்காது. எவ்வளவுதான் பிரசங்கம் வைத்தாலும் காதுக்குள்ள போகவே போகாது. எவ்வளவுதான் பைபிள் வாசித்தாலும் அது உள்ள இறங்கவே இறங்காது. 5வது வசனத்தை வாசிங்க. பாம்பாட்டியின் மகுடோசியை அவ்விரியன் காதில் விழாது. அப்புறம் அவன் திறமையுடன் ஊதினாலும் அதற்கு கேட்கவே கேட்காது. என்னதான் ஃபாதர் வந்து எலாவூர்லேருந்து வர்கீஸ் ஃபாதரை கூப்பிட்டு வந்து பிரசங்கம் வச்சாலும் அது காதில் விழவே விழாது. ஆமாவா தானே? ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு அவர் சொன்னால் மட்டும்தான் கேட்கும், மற்றவங்க சொன்னால் கேட்கவே கேட்காது. ஒரு சில பேருக்கு இந்த ஃபாதர் அறிவுரை சொன்னால் மட்டும்தான் அது வந்து அறிவுரை மாதிரி இருக்கும், மற்றவங்க சொன்னால் சுடுதண்ணியை மூஞ்சில் ஊற்றுற மாதிரி என்னது எரிச்சலாக இருக்கும். ஆமாவா இல்லையா? எனவே நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷத்தன்மையினால் நம்மளுடைய காது என்னவா மாறிடுது? காதில் பஞ்சு வச்ச மாதிரி அடைச்சிடுறாங்க. இறை வார்த்தையை எவ்வளவுதான் சொன்னாலும் அது காதில் விழவே விழாது. அந்த நேரத்துக்கு கேட்கும், அப்புறம் என்ன நடக்கும்? வயல்வெளி விழுந்த அந்த விதை போல யாராவது வருவாங்க, சாத்தான் வருவான், அந்த விதைகளை எல்லாம் எடுத்து விட்டு சென்று விடுவான். எனவே இது நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது. செய்கிறோமா இல்லையா? அந்த தவறை செய்கிறோமா இல்லையா? பரவாயில்ல, ஒருத்தராச்சும் ஒத்துக்கிறாங்க. 2வது எரேமியா எழுதிய புத்தகம், எரேமியா 5:21. இந்த தவறும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். எரேமியா 5:21 வாசிங்கம்மா. கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாத, மதி கெட்ட இதயமற்ற மக்களே, தயவு செஞ்சு கேளுங்க. அப்புறம் உங்களுக்கு
உங்களுக்கு என் மீது அச்சம் இல்லையா? கடவுள் உங்களை பார்த்து கேட்குறார். புரியுதா? உங்களுக்கு என் மீது அச்சம் இல்லையா? நீ எப்பொழுதெல்லாம் விஷத்தன்மையோடு இருக்கிறாயோ, எங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், இவருக்கு தெரியாமல் இருக்குமா? சொல்லுங்க. எங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். நீ எந்த நோக்கத்தோடு எங்ககிட்ட பழகுற, எந்த நோக்கத்தோடு என்கிட்ட பேசுகிற, எந்த நோக்கத்தோடு என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவருக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியவே தெரியாமல் இருக்குமா? எல்லா விஷயங்களையும் அறிந்தவர் இவர் ஒருத்தர் மட்டும்தான். அவன் சொல்கிறார், இதயமற்ற மக்களே, முட்டாள்களே, அறிவற்றவர்களே, தயவு செஞ்சு கேளுங்க. என்ன கேட்கணும்? உங்களுக்கு என்னை பார்த்து பயம் இல்லையா? உங்களுக்கு என் மீது அச்சம் இல்லையா? தெய்வ பயம் உங்களிடம் இல்லவே இல்லையா என்று அவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். 23 வாசிங்க. இம்மக்களோ கட்டுக்கடங்காதவர்கள், பிடிவாத குணத்தினர்கள், என்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை விட்டு தூரமாக போயிட்டே இருக்கிறோம். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறினாலும் எவன் ஒருவன் தெய்வ பயமின்றி அவரை பார்த்து பயமில்லாமல் இருக்கின்றானோ, எவன் ஒருவன் அவருடைய முன்னிலையில் நடுங்காமல் அச்சமில்லாமல் இருக்கின்றானோ, எவனொருவன் பிடிவாத குணத்தோடு இருக்கிறானோ, கட்டுக்கடங்காத மனநிலையோடு இருக்கின்றானோ, அவர்கள் அனைவரும் அவரை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள். அதற்கு காரணம் என்ன? முதன்மையான காரணம் என்ன? நம்ம எல்லாருக்கும் அறிவுன்னு ஒன்று வந்துருச்சு. அதுதான் ஒரு மாபெரும் காரணமாக இருக்கிறது. அதனால தான் பல்வேறு நபர்கள் என்ன பண்ணுறாங்க? கேள்வி கேட்குறாங்க. கடவுள் இருக்கிறாரா? இயேசு இந்த அப்பத்தில் இருக்கிறாரா? இயேசுடைய பிரசன்னம் நிஜமாலே இருக்குதா? இயேசுன்னு ஒருத்தர் நிஜமாலே இருந்தாரா? மீட்புன்றது இருக்குதா? நற்கருணை என்பது இருக்கிறதா இல்லையா என்ற பல்வேறு கேள்விகளை அவர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்கர்களாக இருந்து கொண்டு நற்கனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாமளே சில நேரங்களில் அதை கேள்விக்குறியாக தான் வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆமாவா இல்லையா? அவரிடம் நமக்கு சுத்தமாக பயமே இல்லை. பசங்க அப்போதான் அவன் காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பான், அப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் அந்த பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கோம். அம்மா அப்பா பார்த்தோன்னா கேட்கும், ப்ரேயருக்குன்னா என்னால் வர முடியாது, கோவிலுக்குன்னா என்னால் வர முடியாது, உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீ போ, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? திமிரு பிடித்தவர்களாக இருப்பார்கள். பைபிளில் அதற்கும் இறைவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் அவரை பார்த்து தெய்வ பயத்தோடு இருக்கின்றோமா? தெய்வ பயமின்றி எவனொருவன் ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. தெய்வ பயம் இல்லாமல் இருந்தால் ஆசீர்வாதம் அறவே கிடைக்காது. கோவிலுக்கு வந்தால் மட்டும் போதாது, ஜபமாலை சொன்னால் மட்டும் போதாது. மாதம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் மாலை போடுறது, கேசரி செய்கிறது, சுண்டல் செய்கிறது, இதெல்லாம் செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் தெய்வ பயத்தோடு அன்னை மரியாளின் முன்னாடி அவர்களுக்கு தேவையானதை நான் செய்கிறேனா? இறை வார்த்தையை எனக்குள் வாங்குகின்றேனா? அதை மட்டும் செய்ய மாட்டோம். மற்ற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? செஞ்சிட்ருப்போம். அதை மட்டும் செய்கிறதே கிடையாது. மூன்றாவது தவறு என்னவென்று பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் புத்தகம் எடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தவறு. வாசிங்க. எசேக்கியேல் புத்தகம் 12, எசேக்கியேல் புத்தகம் 12:2. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். என்னது? கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்புறம் காண கண்களிருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகளிருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. ஏனெனில் எங்கள் பசங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வாசிக்கிறாங்க? பார்த்தீங்களா? கேட்குதா அவங்களுக்கு? அவ்வளோ அழகாக வாசிக்கிறானுங்க. என்னது? நீங்கள் கலகம் செய்யும் வீட்டார். கலகம் செய்வது என்றால் என்ன?
2 மார்க் கொஸ்டின், சொல்கிறவங்களுக்கு 2 மார்க் முழுசா. கலகம் செய்வது என்றால் என்ன? என்னவா? பிரச்சனைகளை உருவாக்குவது. நீங்கள் ரொம்ப சுத்தமான தமிழ்னா சொல்ல தேவையில்லை, நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜில் சொல்லுங்கள். என்னமா சண்டை போடுவது, வீட்டுக்காரரை பார்த்து டேய் என்ன அப்படி முறைக்கிறது, அவரை வேலை வாங்குறது. வேலை செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யலாம். அப்புறம் அடுத்து என்னது? கலகம் மூட்டுவது என்றால் என்ன? ஆமாம், கண்டிப்பாக தெரியும். நிஜமாலே தெரியாதா உங்களுக்கு? தீ மூட்டி விடுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எரியிற நெருப்பில் என்ன பண்ணுவாங்க? எண்ணெய்னா இப்போ ஊற்றுறது இல்லை, பெட்ரோல் தான் ஊற்றுறாங்க. எண்ணெய் என்ன ஆகிடுதுன்னா ரொம்ப லேட்டாக எரியுது. பெட்ரோல் தான் என்ன ஆகிடுது? பக்கு பக்குன்னு எரியுது. அதனால் கலகம் வீட்டாரிடையே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், நீயும் கலகம் செய்து கொண்டிருக்கின்றாய். கலகம் செய்வது என்றால் என்ன? தீ மூட்டி விடுவது, கொளுத்தி போடுறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்கனவே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய பங்குக்கு போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டிங்கை சேர்த்து விடுறது. ஆமாங்க்கா, அவங்க அப்படி தான் சொன்னாங்க, நான் கேட்டேன், நான் சொன்னது மட்டும் அவங்கக்கிட்ட சொல்கிறதாக்கான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பேசியிருப்போம். 4 பொம்பளைங்க சேர்ந்தால் என்னத்தை பற்றி பேசுகிறோம்? அடுத்த ஆள் வீட்டு கதையை தானே பேசுகிறோம். ஆமாவே இல்லையா? பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் அவ்வாறு தான் என்ன பண்ணுறோம். நாம் எப்பொழுதெல்லாம் கலகம் செய்து கொண்டிருக்கின்றோமோ இறைவனின் ஆசீர்வாதம் அங்கு தங்குமா? சீராக்கின் ஞான நூல் எடுங்க. சீராக்கின் ஞான நூல் எடுங்க. அதிகாரம் 28. அது எங்கே இருக்குன்னு தெரியலையா? சீராக்கின் ஞான நூல் எங்கேமா இருக்குது? அதிகாரம் 28:13. அதோட தலைப்பு என்னது? புறங்கூறுதல். அப்படி என்றால் என்ன? வாசிங்க, 13 வாசிங்க. புறங்கூறுவோரையும் இரட்டை நாக்கு கொண்டோரையும். என்னது? இல்லை, எத்தனாவது நாக்கு? இரட்டை நாக்கு கொண்டோரையும் சபி. அப்படி என்றால் எவன் ஒருவன் புறங்கூறுகிறானோ அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்காது, சாபம்தான் இருக்கும் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறது. அடுத்து வாசிங்க. அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்கள். ஏற்கனவே அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குது. புருஷன் பெண்டாட்டி ஏதோ பிரச்சனை, அவங்களே பேசி சமாளித்து அவங்களே வந்துடுவாங்க. நம்மளுடைய பங்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாம்ப்பா, உன் பொண்டாட்டி சுத்தமாக சரியில்லை, கரெக்டு தானே? என்ன பண்ணுவோம்? இது மாதிரி கொளுத்தி போட்டு கொண்டிருக்கின்றோம். என்ன சொல்கிறது? அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்கள். நம்மளுடைய புறம் பேசுவதனால் பல்வேறு குடும்பங்கள் அழிந்து சின்னா பின்னமாக போகிவிட்டது. நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர், அவருடைய பெயர் என்ன? அவர் இதுக்கு என்ன திரும்ப வார்த்தை சொல்வார்? இவர்கள் அனைவரும் என்ன வார்த்தை சொல்வார் இதற்கு? யாரெல்லாம் புறம் பேசுகிறார்களோ, புரணி பேசுபவர்களுக்கு அவர் ஒரு வார்த்தை வைத்திருப்பார். என்ன வார்த்தை? நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா 500 நோட்டு அப்படியே கொடுத்துட்றேன். தப்பாக சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு 500 5 தரணும். என்னம்மா என்ன சொல்கிறாரு போப்பாண்டவர்? இவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள். எவன் ஒருவன் புரணி பேசுகிறானோ அவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள். யாரெல்லாம்? காசிப்பிங் தெரியுமா? காசிப்பிங். எவன் ஒருவன் மற்றவர்களை பருத்தி இல்லாதது பொல்லாது பேசுகிறானோ அவர்கள் அனைவருமே தீவிரவாதிகள். எடுத்து வாசிங்க திருப்பி 14வது வசனத்தை. 3வது நாக்கு. புரிஞ்சுங்களா? இவர்களுக்கு என்ன பேரு? 3வது நாக்கு. கீழே அப்படியே கடைசி அடிக்குறிப்பில் வாசிங்க. அடிக்குறிப்பு. புறம் கூறுபவர்களுக்கு என்ன அர்த்தம்? அதாவது 3வது நாக்குக்கு என்ன அர்த்தம்? புறம் கூறுவது. அப்படி என்றால் நம்ம எப்போதெல்லாம் மற்றவங்களை பேசுகிறோமோ நமக்கு என்ன பேர்? 3வது நாக்குன்னு நமக்கு பேர். யார் கொடுக்குறா? பைபிள் கொடுக்குது. சரிங்களா? சின்ன ஃபாதர் சொல்லலை, பைபிள் கொடுக்குது. எனவே நாம் மற்றவர்களை பற்றி புரணி பேசும் பொழுது, கலகம் மூட்டுபவர்களாக இருக்கும் பொழுது இறைவனின் ஆசீர்வாதம் நம்மோடு தங்குமா? தங்கவே தங்காது. எனவே தயவு செய்து மற்றவர்களை பற்றி பேசுவதை விட்டு விடுங்கள். அவன் எப்படி என்ன வேணா பண்ணிட்டு போகிறான், எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டு போகிறான், உனக்கு என்ன? அவன் எக்கேடு கெட்டு போகிறான், உனக்கு என்ன? உன் கண்ணில் இருக்கிற அழுக்க நீ முதல்ல என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணு. நீ முதல்ல சுத்தமானவனாக
நீ முதலில் கடவுளுக்கு உகந்தவனாக, அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவனாக நீ இரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மற்றவங்க கிட்ட போகலாமா வேணாமன்றதை நாம் யோசிக்கலாம். மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். கேட்குறதும் தவறுன்னு போட்டிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்களை பற்றி பேசும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா காது குளிர கேட்போம். ஆமாவே இல்லையா? அதுவும் என்னது, வாசிங்க 16 வாசிங்க 16. அதற்கு செவி சாய்ப்பவர்கள் ஓய்வு கொள்ள மாட்டார்கள், அமைதியிலும் வாழ மாட்டார்கள். நீ எப்போதெல்லாம் அடுத்த ஆள் வீட்டு கதையை கேட்குறியோ வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. புரிஞ்சுச்சா? உனக்கு ஆசீர்வாதமே இருக்காது. அதனால் தயவு செஞ்சு யாரை பற்றி யார்கிட்ட பேசவும் செய்ய தேவையில்லை, யாருடைய கதையும் காது கொடுத்து கேட்கவும் தேவையில்லை. 4வது கடைசியாக 1 யோவான் 2:9. 1 யோவான் 2:9. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கிறார்கள். நம்மோடு கூட இருப்பவர்களை முழுமையாக நான் அன்பு செய்ய தயாராக இருக்கிறேனா? தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். கடவுள் கொடுத்த கட்டளைகளில் முதன்மையான 2 கட்டளைகளில் அதுவும் ஒன்று. நான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? எனக்கு அடுத்திருப்பவருக்கு நான் முழுமையான அன்பு காட்டுபவனாக இருக்கிறேனா? எனக்கு அடித்தால் வலிக்கும், என்னை பற்றி மற்றவர்கள் பேசினால் எனக்கு கோபம் வரும் என்பதை அதே போல் மற்றவர்களுக்கும் தான் என்பதை நான் உணர்ந்து செயல்படுகிறேனா? நான் செயல்படும் பொழுது நான் ஒழுங்கானவனாக, கடவுளுக்கு உகந்தவனாக வாழுவேன். புரிந்ததா? இந்த தவறுகளை எல்லாம் நாம் செய்து கொண்டு தானே இருக்கிறோம். செய்கிறோமா இல்லையா? எடுத்து வாசிங்க. ரோமையருக்கு எழுதிய புத்தகம் 1:28. கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை, புரிஞ்சுச்சா? இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. இது நான் பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணணும், மற்றவங்கள பற்றி பேசக்கூடாது, விஷத்தன்மையோடு இருக்கக்கூடாது, கலகம் செய்யக்கூடாது, பிடிவாத குணத்தோடு இருக்கக்கூடாது, தலைகணத்தோடு இருக்கக்கூடாது, மற்றவர்களை முழுமையாக அன்பு செய்து வாழ வேண்டும் என்று எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் நான் அதையே செய்தனா என்ன பண்ணுவார் கடவுள்? நீ எக்கேடு கெட்டுப்போன்னு சொல்லிட்டு விட்டு விடுவார். இது யார் சொல்றா? கடவுள் சொல்றார். பைபிளில் விவிலியம் நமக்கு சொல்கிறது. சரிங்களா? தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டு விடுவார். தயவு செய்து இந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதற்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றோம். நீங்கள் முயற்சி செஞ்சால் மட்டும் போதும், இவர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவார். எவன் ஒருவன் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறானோ, இந்த தவறுகளிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு ஆரம்பிக்கிறானோ, அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருப்பார்கள். விடுதலை பயணம் 20:6. விடுதலை பயணம் 20:6. விடுதலை பயணம் 20:6. அப்புறம் என் விதிமுறைகளை கடைபிடிப்போரை எத்தனை தலைமுறைக்கு? 1000 தலைமுறைக்கு நான் சாதாரண அன்பு இல்லைங்க, என்னது பேரன்பு காட்டுவேன். உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய வம்சத்தை முழுமையாக அவர் ஆசீர்வதிப்பார். பைபிளில் ஓரமாக வச்சுருங்க, முட்டி போடுங்க, எல்லாரும் முட்டி போடுங்க, எல்லாரும் முட்டி போடுங்க. இவருடைய உதவியின்றி, இவருடைய துணையின்றி, இவர் இல்லாமல் நம்மால் எதுவுமே சாதிக்க முடியாது. நான் படிச்சுட்டேன், அறிவு வந்துருச்சு, எனக்கு பெரிய இடத்துல வேலை கிடச்சிருச்சு, எதுவுமே நமக்கு கால் தூசிக்கு கூட செட் ஆகாது.
சரிங்களா? கால் தூசிக்கு கூட வராது. எவன் ஒருவன் இவைகளை எல்லாம் அறிந்தும் அதே தவறுகளை செய்கிறானோ அவன் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறவே மாட்டான். ஆனால் நாம் எப்பொழுது முயற்சி செய்கின்றோமோ இவர் நம்மோடு கூட பயணம் செய்வார். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். இறைவனை நம்முடைய துணைக்கு நாம் அழைப்போம். உம்மால் அன்றி என்னால் எதுவுமே இயலாது. இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுவோம். சரிங்களா? அனைவரும் முழந்தாள் படியிட்டு கண்களை மூடி அந்த வார்த்தைகளை வாய்விட்டு சொல்லி பாடுவோம். கண்களை மூடி அந்த வார்த்தைகளை நாம் உணர்வோம். சத்தமாக வாயை திறந்து பாடுவோம். சரிங்களா? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? அப்பா, நீர் மட்டும்தான் எனக்கு எல்லாமாக இருக்கின்றீர். மனிதன் ஆகிய நான் என்னுடைய பலவீனத்தினால் இந்த தவறுகளெல்லாம் நான் செய்துவிட்டேன். என்னை மன்னித்தருளும். என்னோடு நீர் கூட பயணித்தருளும். கண்களை மூடி கரங்களை நெஞ்சோடு அணைத்தவாறு இந்த பாடலை நாம் பாடுவோம். சத்தமா வாயை திறந்து நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனிடம் ஓடி வருவதற்கு முயற்சி செய்கின்றோமோ, நான் எப்பொழுதெல்லாம் இந்த தவறுகளிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்கின்றேனோ அந்த முயற்சியை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். நாம் முயற்சி செய்யும் பொழுது இறைவன் நமக்கு பக்க பலமாக இருக்கின்றார். பாடல் வரிகளுக்கு பொருள் உணர்ந்து நாம் இப்பாடலை சேர்ந்து பாடுவோம். சத்தமாக நான் வேதனையில் இருக்கும் பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் நான் சோதனையில் மாட்டிக்கொள்ளும் பொழுதும் நான் கீழே விழும் பொழுதெல்லாம் எனக்கு பலமாக பக்க பலமாக உறுதுணையாக இருப்பவர் இதோ நம் ஆண்டவர். இதோ நம் கரங்களை பற்றி கொள்ள, நம்மை கட்டி அணைத்து கொள்ள இதோ ஓடி வருகின்றார். நான் அவரை தொடுவதற்கு, அவரிடம் ஓடி வருவதற்கு நான் முயற்சி செய்கிறேனா? இயேசு இதோ நம் பாவத்தினால் நாம் பெற்ற அனைத்து தடைகளையும் அவர் இதோ உடைத்து எறிந்து கொண்டிருக்கின்றார். நாம் பெற்றக்கூடிய அனைத்து தடைகளிலிருந்தும் நமக்கு விடுதலை தரக்கூடியவர். வாயை திறந்து சத்தமாக
வாயை திறந்து சத்தமா எனக்கு யாரும் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, ஒவ்வொருவரையும் அல்லேலூயா. இயேசு இப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக இறங்கி வரவிருக்கிறார். நம்மை தொடுவதற்கு இயேசு இதோ இறங்கி வரவிருக்கின்றார். அவரை நாம் தொடவிருக்கின்றோம். அப்பா, நான் செய்த தவறுகளையெல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றேன். என்னுடைய பலவீனத்தினால் நான் இந்த தவறை செய்துவிட்டேன். என்னை மன்னித்தருளும். இதோ நாம் ஒவ்வொருவரும் அவரை தொடும் பொழுது நமது பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் பாவத்திற்கு கழுவாயாக அவரை தொட்டு நாம் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறப்போகின்றோம். ஒரு சில மணித்துளிகள் நாம் கண்களை மூடி நாம் செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம். நான் எப்பொழுதெல்லாம் விஷத்தன்மையோடு இருந்தேனோ, நான் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசினேனோ, நான் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை காயப்படுத்தினேனோ, மற்றவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை கொடுத்தேனோ, நான் எப்பொழுதெல்லாம் பிடிவாத குணத்தோடு இருந்தேனோ, நான் எப்பொழுதெல்லாம் கட்டுக்கடங்காத குணத்தோடு இருந்தேனோ, நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாத குணத்தோடு என் அம்மா அப்பாவை, எனது நண்பர்களை, எனது உற்றார் உறவினர்களை உதறி தள்ளினேனோ, எனது அடுத்திருப்பவர்களுக்கு முழுமையாக அன்பு செய்யாமல் இருந்தேனோ, அப்பா, நீர் எம் குற்றங்களை எல்லாம் மன்னித்தருளும். நினைத்து பார்ப்போம். நாம் செய்த தவறுகளை எல்லாம் ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக நாம் நினைத்து பார்ப்போம். இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் இறங்கி வருவார். நாம் இருவராக வந்து நமது நற்கருணை ஆண்டவரை தொட்டு வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். பாடகர் குழுவினர்கள் பாடல் பாடிக்கொண்டே இருப்பார்கள்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாம் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி மற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி மற்றும் உன் புகழாகி மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவே திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிறுவையாளத்தினாலே சத்துருக்களிடம் இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.